அது ஒரு வித்தியாசமாக தான் இருக்குது, நல்லா இருக்குது. மலையாள படம் பார்க்குற மாதிரியே ஒரு உணர்வாக இருந்தது. படம் எப்படி இருக்கு? அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற அந்த கேரக்டரோட இணைஞ்சதுனால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. புதுசாக இருக்குது. இனிமேல் இந்த மாதிரி படங்கள் வரும்ன்ட்டு எதிர்பார்க்குறேன். மூவி சிங்கிள் மூவி ஒரே படம் தான். எந்த படத்தையுமே இன்டர்வல் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் இன்டர்வல் பிளாக்னு எதுவுமே இல்லை. படம் நல்லா இருக்குது, ஃபுல்லாக பாருங்கள், எல்லாருமே பார்க்கணும். சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து உட்காந்து பார்க்கலாம். அது வந்து வேற ஒரு ஜாதி பொண்ணை லவ் பண்ணிட்டு இருப்பாங்க காலேஜில். அதுக்கு வந்து இவங்களுக்கு பிடிக்கல, அதனால அந்த மெசேஜை தான் நம்மகிட்ட விட்டுருக்காங்க, நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு. ஒரு ஃபெமினிஸ்டிக்கான ஒரு படம் தான் அது. உமனை எப்படி வந்து மென் வந்து எல்லாத்தையுமே அவங்க மேலே போட்டு வச்சுருக்காங்கன்னு அதை ஸ்ட்ராங்காகவே சொல்லியிருக்கலாம், அவருடைய ஸ்டேட்மெண்ட்டாகவே சொல்லியிருக்கலாம், ஆடியன்ஸ் கிட்ட கொடுக்காம அவங்களே சொல்லியிருக்கலாம். அதுதான் கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இருக்கிற ஒரு சின்ன சீனை அப்படியே ட்ராக் பண்ணி எடுக்கிறாங்க. சிவகார்த்திகேயன் நல்ல டேலண்ட்டுக்கு தான் இந்த படம் கொடுத்துருக்காரு, ப்ரொடியூஸ் பண்ணது. வித்தியாசமாக இருக்குது. இல்லைனா ஒரே சண்டை சத்தம் அது ஒரு மாதிரி இருக்கும். இப்போ வந்து படம் பார்த்த இதுவே இல்லை. நல்ல ஒரு குடும்பத்தில் போயிட்டு வந்த மாதிரி ஒரு சூழலாக இருக்குது, நல்லா இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. கிளைமேக்ஸ் டப்புன்னு முடிஞ்ச மாதிரி. கிளைமேக்ஸ் நம்மளே முடிவு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க, அதுவும் நல்ல யோசனையாக தான் இருக்குது. படம் போரிங்காக இருக்க மாதிரி இருக்கா இல்லை? அதுவும் ரொம்ப பொறுமை வேணும் படம் பார்க்குறதுக்கு, ரொம்ப ஸ்லோவாக போகுது. நடிப்பா அது சொல்லவே வேணாம். நிறைய பேர் அங்கே அவருக்காக தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவரோட சீனுக்கெலாம் பயங்கர கிளாப்ஸ் இருந்துச்சு. ஆக்சுவலாக சீக்கிரமாக முடிஞ்சு இன்னும் ஒரு 2 hours இதே மாதிரி விட்டுருந்தாலும் நான் உட்காந்து பார்த்துருப்பேன். அந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி சீக்கிரம் நீங்கள் தப்பாக போர்ட்ரே பண்ணுறது. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது படம், ஒரு புது ஃபீலாக இருக்குது. இந்த மாதிரி பார்த்ததே இல்லை இது வரைக்கும், ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு படம் பார்க்குறேன். ரொம்ப 10 out of 10, 10 out of 20 எவ்வளோனா கொடுக்கலாம், மேலே கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ செம்மையாக இருக்குது. சூரியோட ஆக்டிங்ல சூப்பராக இருக்கு. அப்படியே நேச்சுரலாக அப்படியே ஒரு யதார்த்தமான நடிப்பு, அப்படியே நல்லா இருந்துச்சு. சாங்ஸ் கிடையாது, அதெல்லாம் இல்லை. படம் நல்லா என்கேஜிங், நல்லா தான் இருந்துச்சு படம். அடுத்து என்ன போகுதுன்னு அப்படியே அது மாதிரி இருக்கு. தப்பாக எதுவும் இல்லை, ஆனால் அவங்களுக்கு இந்த பொறுமை இருக்குமான்னு தெரியும். எல்லாமே வேர்ல்ட் ஸ்டாண்டர்டில் இருந்தது, ஆனால் கிளைமேக்ஸ் ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருந்திருக்கலாங்கிறது தான் எனக்கு தோணுச்சு. இல்லை அதெல்லாம் போரிங்காக இல்லை. காமெடி எல்லாமே நல்லா இருந்துச்சு, சின்ன காமெடி எல்லாமே நல்லா இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. வேர்ல்ட் சினிமா மாதிரி தான் இருக்குது, அப்படிதான் எல்லாருமே சொல்கிறாங்க, அப்படி தான் இருக்குது. கிளைமேக்ஸ் மட்டும் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருந்துருக்கலாம், அது ஒன்று தான். இது சின்ன நகைச்சுவை ரசிக்கும்படி தான் எல்லாம் சிரித்தாங்க, கை தட்டினாங்க. சூரியுடைய ஆக்டிங் நல்லா இருந்தது, உணர்ச்சி வசப்படாமல் நல்லா இயல்பாக நல்லா மெதுவாக போகுது எடுத்திருக்காங்க, நல்லா இருக்குது. படத்தில் ஃபுல்லாக சூரிய வேற மாதிரி பேசுகிறாங்க. அதுதான் கொஞ்சம், ஏன்னா சூரிய குரலே கொஞ்சம் நமக்கு பழகணும் இல்லையா, அவர் குரல் வந்து கொஞ்சம் தொண்டை கட்டின மாதிரி அது பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் சில நேரத்தில் புரிய மாட்டேன். இப்போ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் மைக் எடுத்துட்டீங்க, என்கிட்ட வந்துட்டீங்க, எப்படி இருக்குன்னு ரிவ்யூ கேட்குறீங்க. நீங்கள் இங்கே வந்து பேக் ஓப்பன் பண்ணி ஜிப் ஓப்பன் பண்ணி நீங்கள் மைக் எடுத்து நீங்கள் ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் காமிச்சா எப்படி இருக்கும் ஒரு ஆடியன்ஸ்க்கு? ஓரளவுக்கு நீங்கள் சீன்ஸ் வந்து கேமரா ஆங்கிளும் ஒரே ஆங்கிளில் தான் அப்படியே இருக்கும், இதே ஆங்கிளில் தான் நம்ம பார்த்துட்டு இருப்போம். அது நம்ம மாறி நிறைய ஒரு வைட் ஆங்கிள் ஷாட்டோ ஒரு க்ளோஸ் அப்போ அந்த மாதிரி நம்ம மாறி வச்சா ரசிக்க முடியும் ஆடியன்ஸ்க்கு. ஒரே ஆங்கிளில் வந்து நம்ம ஒரே பொசிஷனில் பார்க்கும்போது ரசிக்க முடியாது பார்க்குறதுக்கு. புதுமையாக பண்ணணும்னு நினச்சிருக்காங்க, ஆனால் புதுமையாக பண்ணலை. ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, ரொம்ப போரிங்காக இருக்குது, கனெக்டே ஆகலை. மியூசிக் இருந்தாவது ஏதாவது பெட்டராக இருந்திருக்குமோன்னு எனக்கு தோணுது, ஆனால் இந்த கதைக்கு ரொம்ப கஷ்டம். தெரியலங்க, அவங்ககிட்ட தான் கேட்கணும் என்ன சொல்ல வராங்க. ஏன்னா படத்தில் கிளைமேக்ஸ் இல்லை, கிளைமேக்ஸ் வந்து அப்படி போயிட்டே இருக்கு. இன்டர்வல்லேருந்து ஒரு 1/2 hour ஆயிருக்கும்னு நினைக்கிறேங்க, அவ்வளோதான். படம் முடிஞ்சிருச்சு. இதோட கிளைமேக்ஸ் நீங்கள் எதை எடுத்துக்கிறீங்களோ அதை நீங்களே அசீவ் பண்ணிக்கலான்ட்டாங்க. அப்படியே டப்புன்னு முடிஞ்சிடும், படம் போயிட்டே இருக்கும், முடிஞ்சிடும். சரி, இது வரைக்கும் ஒன்றும் நடக்கலை, கிளைமேக்ஸ்லேயாவது எதாவது நடக்குதான்னு பார்ப்போம். ஒன்றும் இல்லை.